நம்பிக்கை எப்போதுமே இருக்கிறது. ஆகவே இந்த தொடக்க நாளை நாம் மிக எளிமையாக தொடங்கி இந்த வேண்டுதலை நாம் கொண்டாடுகிறோம். இந்த 100வது பிறந்த நாளினுடைய நிறைவு விழாவின் போது நாம் நம்முடைய மறைமாவட்ட அளவில் பலியாக வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட இருக்கிறது. ஆகவே தொடங்கி இருக்கக்கூடிய இந்த 100ஆண்டு விழாவின் தொடக்க நாளில் ஆண்டவர் தாமே நமக்கு தொடர்ந்த நல்ல ஆசீர்வாதங்களை ஆயர் வழியாக நிரம்ப கொடுப்பார் என்கிற நம்பிக்கையில் இந்த பலியில் நாம் இணைந்து ஜெபிப்போம். நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய பாதம் வைத்து ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய மறைமாவட்டத்திற்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய ஆயர் அவர்களுக்கு நன்றி கூறி இந்த பலியில் வேண்டுவோம். இந்த திருப்பலியில் பின்வரும் கருத்துகளுக்காக வேண்டிக் கொள்வோம். இன்று 21வது திருமண நாள் காணுகிற ஜேம்ஸ் லசந்த் அமுதா இவர்களுடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகன்கள் கல்வியிலும் ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் சிறந்து விளங்கவும் இறையாசிர் வழி நடத்தவும் வேண்டுவோம். சேவியர் பிலிப்ஸ், லூர்து மேரி, ஜெஸ்ஸி, ஹெலன், ரோஸ்லின், ஸ்டீஃபன், மார்க்ரெட், தார்ப், செசில், ஹாரி, ராஜா, சின்னம்மாள், ட்ரிக்ஸி ஆண்மையை பாட்டிக்காகவும், யாரும் நெய்யாத ஆன்மாக்களுக்காகவும், உத்தரக ஸ்தலத்துடைய ஆன்மாக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் மரித்த திரு இருதயராஜ் அவர்களுடைய ஆன்மா இறைவனத்தை இடைப்பாறுதல் அடைய வேண்டுவோம். ஹார்ட்லி மேக்ஸின் ரொட்ரிகோ, லிபார்டின் ரொட்ரிகோ, குலாஸ்டர் ரொட்ரிகோ, கிலிபர் ரொட்ரிகோ, மார்க் பர்னாந்து, தயாபரி பர்னாந்து, பிரேமராஜன் பர்னாந்து, ஜெயசீலன் ஆகியோருடைய ஆன்மாக்கள் இறைவனத்தை இடைப்பாறுதல் அடைய வேண்டுவோம். நாம் இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனம் விருந்துவோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியரை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே
ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே நீரின் மீது இறங்குவீர், உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர், தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரின் மீது இறங்குவீர், ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, நோயாளர் மீது அன்பு காட்டும் சிறப்பான அருளால் அருள் பணியாளரான புனித கமிலஸை அணி செய்தீரே. அவருடைய பேறு பயன்களை முன்னிட்டு உமது பேரன்பை எங்கள் மீது பொழிந்தருளும். அதனால் எம் சகோதரர் சகோதரிகளில் நாங்கள் உமக்கு ஊழியம் புரியவும், இறப்பின் வேளையில் அச்சமின்றி உம்மிடம் வந்து சேரவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்களிடம் விசுவாசம் இல்லாவிடில் நீங்கள் நிலை பெற்றிருக்க மாட்டீர்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை திருவசனங்கள் 1 முதல் 9 முடிய. உசியாவின் பேரனும் யோதாமின் மகனுமான ஆகாசு யூதா நாட்டை ஆட்சி செய்த நாட்களில் ரட்சின் என்னும் சிரியா நாட்டு அரசனும் ரமலியாவின் மகன் பெக்கா என்னும் இஸ்ரேல் நாட்டு அரசனும் எருசலேமுக்கு எதிராக போர் தொடுத்து அதை வீழ்த்த முயன்றனர். அவர்களால் அது இயலாமற் போயிற்று. சிரியா எப்ராயிமோடு கூட்டணி அமைத்து கொண்டது என்னும் செய்தி தாவீதின் குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே பெருங்காற்றினால் காட்டு மரங்கள் அலையதிர்வு கொள்வது போல் ஆகாசின் உள்ளமும் அவர் நாட்டு மக்களின் உள்ளங்களும் அலைக்கழிக்கப்பட்டன. அப்பொழுது ஆண்டவர் எசாயாவை நோக்கி, நீ உன் மகன் செயாசிபையை உன்னுடன் அழைத்து சென்று ஆகாசை சந்திப்பாயாக. வண்ணான் வயலுக்கு செல்லும் வழியில் மேற்குளத்துக்கு போகும் கால்வாயின் மறுமுனையில் நீ ஆகாசை காண்பாய். அவனுக்கு இதை சொல், நீ அமைதியாயிரு, அஞ்சாதிருந்து நடப்பனவற்றை உற்றுப்பார். ரட்சின், சிரியா நாட்டினர், ரமலியாவின் மகன் ஆகியோரும் கடும் சினத்தை கண்டு மனம் கலங்காதே. அவர்கள் புகைந்து கொண்டிருக்கும் 2 கொள்ளிக்கட்டைகளிலிருந்து வரும் புகை போன்றவர்கள். சிரியா எப்ராயிமோடும் ரமலியாவின் மகனோடும் உனக்கெதிராய் சதித்திட்டம் தீட்டி யூதாவுக்கு எதிராய் நாம் படையெடுத்து சென்று அதை நடுநடுங்கச் செய்வோம். அதற்கு எதிராய் போரிட்டு அதை பிடித்து
தயேல் என்பவனின் மகனை அதற்கு அரசனாக்குவோம் என்று தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். ஆதலால் ஆண்டவர் இவ்வாறு உரைக்கிறார்: அவர்களது திட்டம் நிலைத்து நிற்காது, அது ஒருபோதும் நிறைவேறாது. ஏனெனில் சிரியாவின் தலைநகர் தமஸ்கு நகரின் தலைவன் ரெச்சின் இன்னும் 65 ஆண்டுகளில் எப்ராயிம் ஒரு மக்களினம் என்னும் தகுதியை இழக்கும் வண்ணம் தவிடுபொடியாக்கப்படும். எப்ராயிமின் தலைநகர் சமாரியா நகரின் தலைவன் ரமலியாவின் மகன். உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திராவிடில் நீங்களும் நிலைத்து நிற்க மாட்டீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 48. நாம் பாட வேண்டிய பதிலுரை: கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். ஆண்டவர் மாண்புமிக்கவர், நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்குரியவர். தொலைவடக்கில் திகழும் சீயோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் இலங்குகின்றது. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். மாவேந்தரின் நகரும் அதுவே, அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்து தம்மையே அதன் கோட்டையென காட்டியுள்ளார். இதோ அரசர் அனைவரும் ஒன்று கூடினர், அணிவகுத்து ஒன்றாக வந்தனர். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். அந்தோ பார்த்ததும் திகைத்தனர், திகிலடைந்து ஓட்டம் பிடித்தனர். அங்கே அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. பேறுகால பெண் போல் அவர்கள் துடித்தனர். தர்சீசு கப்பல்களை கீழே காற்றினால் நீ தகர்த்தெறிகின்றீ. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். Alleluia, alleluia.
அல்லேலூயா அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 இறைவாக்குகள் 20 முதல் 24 முடிய. மத்தேயு அதிகாரம் 11 இறைவாக்குகள் 20 முதல் 24 முடிய. அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்கத் தொடங்கினார். கெராசின் நகரே ஐயோ உனக்கு கேடு, பெத்சாய்தா நகரே ஐயோ உனக்கு கேடு. ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோ நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனமாறி இருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். கப்பர்நகூமே, நீ வானளாவாக உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மனம் மாறினால் நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள். இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இறைமகன் இயேசு கிறிஸ்து மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதை நாம் வாசிக்க கேட்டோம். கொரோசின் நகரே ஐயோ கேடு, பெத்சாய்தா நகரே ஐயோ கேடு என்று அந்த நகரங்களுடைய அழிவை பற்றி இறைமகன் இயேசு கிறிஸ்து முன்னறிவிக்கின்றார். இதற்கெல்லாம் காரணம் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்ற ஒரு கடுமையான வார்த்தை இறைமகன் இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகின்றார். மனம் மாறினால் நாம் வாழ்வு பெறுவோம், மனம் மாறாவிட்டால் நாம் அழிந்து போய்விடுவோம் என்ற வசனத்தை தான் நாம் மீண்டும் மீண்டுமாக இன்றைய நற்செய்தி நூலில் வாசிக்க கேட்டோம். இந்த மனம் மாற மறுத்த மனிதர்களுக்கு என்ன நேர்ந்தது அப்படிங்கிறத திருவிலியத்தில் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது, நோவாவினுடைய காலத்தில் நோவா வாழ்ந்த ஊரில் நோவாவினுடைய குடும்பம் மட்டும் கடவுளுக்கு உகந்த குடும்பமாக, கடவுளுடைய பார்வையில் நேரிய குடும்பமாக காணப்பட்டது. ஆனால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏனைய மனிதர்கள் அனைவரும் கடவுளுடைய நெறிமுறைகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவருடைய கனிவும் கருணையும் நோவாவிற்கும் அவருடைய குடும்பத்திற்கு மட்டும் கிடைக்கப்பெற்றது. பெரிய வெள்ளப்பெருக்கினால் ஏனைய மனித குலமே அழிந்து போய்விட்டது என்பதை நோவாவினுடைய வாழ்க்கை வரலாறு இருந்து நாம் அறிந்து கொள்கின்றோம். அடுத்ததாக பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் லோத்துவினுடைய வாழ்க்கையில், லோத்து வாழ்ந்த சோதோம் குமரான் நகரத்தில் அங்குள்ள மக்களும் கடவுளுக்கு எதிரான மனிதர்களாக, கடவுளுக்கு சினத்தை ஏற்படுத்துகின்ற மனிதர்களாக திகழ்வதை பார்க்கிறோம். அங்கும் கடவுள் வானிலிருந்து நெருப்பையும் கந்தகத்தையும் பொழிந்து லோத்துவினுடைய குடும்பத்தை மட்டும் பாதுகாக்கின்றார், ஏனைய ஊரை தீக்கிரையாக்குகின்றார்.
ஆகவே யாரெல்லாம் கடவுளுக்கு எதிரானவர்களாக இருந்தார்களோ, யாரெல்லாம் கடவுளுடைய அந்த மனமாற்ற அழைப்பை ஏற்க மறுத்தார்களோ, அந்த மனிதர்களுடைய வாழ்வு அனைத்தும் அழிக்கப்பட்டதை நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டில் இறைமகன் இயேசு கிறிஸ்து உன்னத கடவுளுடைய இரக்கத்தின் முகமாக அவர் இருக்கிறார். கனிவும் கருணையும் கொண்ட கடவுளாக அவர் உன்னத கடவுளை வெளிப்படுத்துகின்றார். ஆகவே மனம் மாற மீண்டும் மீண்டுமாக அழைப்பு விடுக்கின்றார். ஊதாரி மைந்தன் ஓமையாக இருக்கலாம், காணாமல் போன ஆடாக இருக்கலாம். உன்னத தந்தை நம்முடைய மனமாற்றத்திற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார் என்று கூறுகின்றார். அந்த காத்திருப்பையும் மீறி நாம் மனம் மாற மறுக்கும் பொழுது, மறக்கும் பொழுது நம்முடைய வாழ்வும் இந்த மனிதர்களைப் போல அழிவுக்கு செல்லக்கூடிய வாழ்வாக மாற்றம் பெறும் என்பதைத்தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கூறுகின்றார். நாமும் மனம் மாற எவையெல்லாம் நமக்கு தடையாக இருக்கின்றது? யாருக்கெல்லாம் இன்று மனமாற்றம் தேவை என்று பார்க்கும் பொழுது, இன்றைய சமூகத்தில் எல்லா சூழலிலும் எல்லா மனிதர்களுக்கும் மனமாற்றம் தேவையான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த இறை வார்த்தையை நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, நான் மனமாற மறுக்கும் பொழுது எவ்வாறு இறைமகன் இயேசு கிறிஸ்து கொரோசின் நகரே உனக்கு ஐயோ கேடு, பெத்சாய்தா நகரே உனக்கு ஐயோ கேடு என்று கூறுகிறாரோ, அதே போல நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் மனமாற மறுக்கும் பொழுது, கடவுளுடைய அழைத்தலை மறக்கும் பொழுது, கடவுள் என்னை பார்த்தும் என்னுடைய பெயரை சொல்லி தீபக் உனக்கு ஐயோ கேடு அப்படி தான் சொல்கிறார். என்னை மட்டுமல்ல, யாரெல்லாம் மனமாற்றத்தைக்கு மறுப்பு சொல்கின்றோமோ ஒவ்வொருவரையும் பார்த்து கடவுள் ஐயோ கேடு என்று கூறுகின்றார். நாம் கடவுளுடைய நியமங்களை ஏற்று ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய திருவுளத்தை உணர்ந்து முற்றிலுமாக அர்ப்பணித்து அவருக்கு உகந்த வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா என்று எண்ணி பார்ப்போம். அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு எவையெல்லாம் தடைக்கல்லாக இருக்கும்? மிக சுருக்கமாக சொல்லப்போனால், பல நேரங்களில் நம்மிடம் இருக்கக்கூடிய சுயநலம், நம்மிடம் இருக்கக்கூடிய சிற்றின்ப ஆசைகள் தான் பல நேரங்களில் நம்முடைய மனமாற்றத்திற்கு தடையாக அமைகின்றது. ஒரு வேடன் ஒருவன் ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய கரடியை பிடிப்பதற்காக போனானா. கரடியை பிடிக்கக்கூடியவன் பெரிய வலைகளையோ பெரிய ஆயுதங்களையோ எடுத்துகிட்டு போல, மாறாக ஒரு பாட்டில் நிறைய தேன் கொண்டு போனான். இன்னொன்று ஒரு சின்ன கத்தியை தன்னோடு எடுத்துகிட்டு போனான். அந்த வனப்பகுதியில் மையத்தில் ஒரு பெரிய மரத்தை பார்க்குறான். அந்த மரத்தில் இந்த கத்தியை தலைகீழாக, கூர்மையான பகுதி வெளியில் தெரிகிற மாதிரி தலைகீழாக அந்த கத்தியை அந்த மரத்தில் மறைத்து வைத்து விட்டு அந்த கத்திக்கு மேலே கொஞ்சம் தேனை ஊற்றினான். இந்த கரடி எங்கேயோ இருந்து இந்த தேனை மோப்பம் பிடிச்சிட்டு வந்து இந்த மரத்தினுடைய இந்த கிளைகளை பட்டைகளை நக்க ஆரம்பிச்சுது. அந்த நேரத்தில் அந்த தேனை சுவைத்து கொண்டிருக்கும் பொழுது உள்ள என்ன இருக்குது? கூர்மையான கத்தி இருக்குது. அந்த கரடிக்கு அது தெரியல, மாறாக அந்த கத்தியும் சேர்த்து அது சுவைக்க ஆரம்பிக்கின்றது. அதனுடைய நாக்கில் சின்ன சின்ன கீறல்கள் ஏற்படுகின்றது. கரடிக்கு தன்னுடைய காயமா இல்லை தேனா அப்படின்னு அது யோசிக்கலை. இப்போதைக்கு நாக்குக்கு சுவையா என்ன வேணும்? தேன் தான் வேண்டும் என்று எண்ணி மீண்டும் மீண்டுமாக அந்த தேனை சுவைக்க ஆரம்பிக்குது. மீண்டும் மீண்டுமாக அந்த கத்தி அந்த கரடியினுடைய நாவை, அது கூர்மையான அந்த பகுதியை வைத்து நாவை கீற ஆரம்பிக்கின்றது. இரத்தம் அதிகமாக சிந்திய காரணத்தினால அந்த கரடி மயங்கி வீழ்ந்து விடுகின்றது. இப்போ வேடன் சும்மா சாதாரணமாக வாரான். கரடியினுடைய தோலை கிழித்து மாமிசத்தை துண்டு துண்டாக வெட்டி எடுத்துட்டு போயிட்டான். இந்த கரடி இறந்ததற்கு என்ன காரணம்? அதனிடம் இருக்கக்கூடிய அந்த சிற்றின்பம். எப்படியாவது அந்த தேனை பருக வேண்டும், அந்த தேனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆபத்தை அது நினைத்து பார்க்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்வு சிற்றின்பங்களை நாடி தேடும் பொழுது நாமும் நம்முடைய வாழ்வை இழக்க நேரிடுகின்றது. ஃப்ராய்டு என்ற உளவியலாளர் மிக அழகாக சொல்வார், இத்து ஈகோ சூப்பர் ஈகோ அப்படின்னு சொல்வார். தமிழில் சிற்றின்பங்களை நாடி தேடக்கூடிய ஒரு பாங்கு, அறிவு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வாழ்வு, மனசாட்சி அல்லது இறை ஞானத்தோடு வாழக்கூடிய வாழ்வு என்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மூன்றாக பிரிக்கலாம். இந்த சிற்றின்பங்களை நாடி அதற்கு அடிமையாகி போய்விடும் பொழுது நாம் நம்முடைய வாழ்வை இழந்து விடுகின்றோம். அதிலும் சிறப்பாக இந்த உயர்ந்த அறிவான இறை ஞானத்தோடு நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்வை காத்துக்கொள்வோம் என்று கூறுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் அத்தகைய உயரிய ஞானத்தை, தெய்வ ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்கிறோமா என்று எண்ணி பார்ப்போம். நம்முடைய வாழ்வையும் நாம் காத்துக்கொள்ள விரும்பினால் ஆண்டவருடைய இறை வார்த்தைக்கு திறந்த உள்ளத்தோடு செவிமடுத்து அந்த இறை வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்முடைய நற்பண்புகளின் வழியாக, நற்செயல்களின் வழியாக வெளிப்படுத்துகின்ற மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். மனமாற்றம் என்பது ஒரு நாளோடு நின்று போடுவதில்லை. இன்னைக்கு நான் மனம் மாறிட்டேன் அப்படின்னு இல்லை.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நான் என்னுடைய வாழ்வை கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையாக கட்டி எழுப்ப வேண்டும். இன்னைக்கு நான் கடவுளுடைய பார்வையில் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், நாளைய தினம் இன்னும் இதில் நான் வளர்ச்சியை காண்கின்றேனா, என்னுடைய வாழ்வை இன்னும் கட்டி எழுப்புகின்றேனா என்பது அதற்கான முயற்சிகளை நாம் எடுக்கும் பொழுது நாமும் கடவுளுடைய பார்வையில் உண்மையான மனமாற்றத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நிலை வாழ்வில் பங்கு பெறக்கூடிய மனிதர்களாக மாற்றம் பெறுகின்றோம். இன்றைய நாளில் மிகச் சிறப்பாக நம்முடைய மேனாள் ஆயர், அதுவும் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய முதலாவது ஆயர் மேதகு இருதயராஜ் ஆண்டகை அவர்களுடைய 100வது பிறந்த ஆண்டினுடைய துவக்க நாளை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். இவருடைய வாழ்வை எண்ணி பார்க்கும் பொழுது இவரும் முற்றிலும் இறை ஞானத்தோடு வாழ்ந்த மனிதராக இன்று தென்படுகின்றார். இவருடைய இறை ஞானத்தோடு இந்த திரு அவை வழிகாட்டிய காரணத்தினால்தான் இன்று இந்த பாளையங்கோட்டை மறை மாவட்டமானது நல்லதொரு வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கின்றது. ஏறத்தாழ ஒரு பொருளாளராக இந்த மறை மாவட்டத்தை நாம் பின்னோக்கி பார்க்கும் பொழுது ஏறத்தாழ இன்று நாம் எட்டியிருக்கக்கூடிய இந்த 100% வளர்ச்சியில் 50% வளர்ச்சியை நமக்கு முற்றிலுமாக கொடுத்தவர் நமது ஆயர் மேதகு இருதயராஜ் ஆண்டகை என்றால் அது மிகையாகாது. இந்த மறை மாவட்டம் மதுரை மறை மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்படும் பொழுது ஏறத்தாழ 16 பங்குகளோடு இந்த மறை மாவட்டம் துவங்க ஆரம்பிக்கின்றது. இன்று ஏறத்தாழ 60 பங்குகளை கொண்டவர்களாக இருக்கிறோம். சின்ன சின்ன கல்வி நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு பெரிய கல்வி நிறுவனங்களாக மாற்றம் பெற்றிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய மறை மாவட்ட அந்த ஆயர் இருதயராஜ் ஆண்டை அவர்களுடைய இறை ஞானத்தால் கடவுளுக்கு உகந்த விதத்தில் இந்த மந்தையை வழிநடத்திய காரணத்தினால் இன்று பாளையங்கோட்டை திரு அவையானது ஒரு உயர்ந்த வளர்ச்சியை எட்டியிருக்கின்றது. நன்றி உணர்வோடு இன்றைய நாளில் நாம் அவருடைய வாழ்வை எண்ணி பார்க்கின்றோம். அவரிடம் காணப்படக்கூடிய நல்ல பண்புகள் பலவை நம்முடைய வாழ்க்கைக்கு இன்று எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அவரிடம் காணப்படுகின்ற எளிமை, மக்களுக்கு ஏற்ற விதத்தில் மந்தையினுடைய பண்புகளை ஆய்ந்து அறிந்து மந்தையினுடைய மனங்களை அறிந்த ஒரு நல்லதொரு ஆயராக, இந்த மந்தைக்கு தேவையான நல்லதொரு ஆன்மீக மெய்ப்பராக அவர் திகழ்ந்திருக்கிறார் என்றால் அதுவும் மிகையாகாது. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஆயரிடம் காணப்பட்ட நல்ல பண்புகள் எளிமை, கடவுளுக்கு கீழ்ப்படிந்த வாழ்வு, அவரிடம் காணப்படக்கூடிய அந்த பிறரன்பு பணிகள் நம்முடைய வாழ்க்கையிலும் இன்று வெளிப்படும் பொழுது நாமும் இந்த ஆயரை போல கடவுளுடைய பார்வையில் அவருக்கு உகந்த மனிதர்களாக மாற்றம் பெறுகின்றோம். இன்றைக்கு இந்த ஆயரை மிக சிறப்பாக நாம் மட்டுமல்ல, அமெரிக்காவில் இருதயராஜ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொண்டு நிறுவனத்தை நம்முடைய மறை மாவட்ட முன்னாள் ஆயர் அந்தோணிசாமி ஆண்டகை அவர்களுடைய சீரிய முயற்சியில் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இந்த தொண்டு நிறுவனம் எங்கே செயல்படுது? அமெரிக்காவில் ஒஹாயோ அப்படிங்கிற ஒரு நகரில் இந்த தொண்டு நிறுவனம் இயங்கி கொண்டிருக்கின்றது. இந்த தொண்டு நிறுவனத்தின் வழியாக உலகளாவில் எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தொண்டு நிறுவனத்தினுடைய முதலாவது உதவி யாருக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஆப்பிரிக்கா நாட்டில் ஒரு சின்ன கிராமத்தில் குடிதண்ணீர் இல்லாத ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு போர்வெல் கிணற இந்த தொண்டு நிறுவனம் அமைத்து கொண்டிருக்கிறது. என்ன ஒரு வேண்டுதல் கேட்டாலும் ஆயர் அவர்கள் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு புனித நிலையில் இருப்பதை இந்த தொண்டு நிறுவனம் இன்னைக்கு எப்படியாவது உங்கள் மறையுறையில் இதை சொல்லுங்க. என்ன ஒரு தேவைக்காக என்ன விண்ணப்பங்கள் நம்முடைய தொண்டு நிறுவனத்துக்கு கிடைக்கப்பட்டாலும் அது உடனடியாக கிடைக்கப்பெறுகின்றது, உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கப்படுகின்றது. ஆகவே நம்முடைய ஆயர் அவர்கள் தொடர்ந்து இந்த ஏழை எளிய மக்களுக்காக விண்ணகத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும், அவர்களுக்கு நம்முடைய புகழஞ்சலியை செலுத்த வேண்டும் என்று மிக தாழ்மையாக கேட்டுக்கொண்டார்கள். இந்த ஆயர் அவர்களுடைய வாழ்வை நாம் உற்று நோக்குவோம். அதிலும் சிறப்பாக இந்த ஆண்டு முழுவதும் ஆயருடைய பிறந்தநாளுடைய சென்டினரி இயர், அவரிடம் காணப்படக்கூடிய ஒவ்வொரு விழுமியங்களையும் நாம் எண்ணி பார்ப்போம். அவருடைய மகத்தான பணிகள் ஒவ்வொன்றையும் நாம் எண்ணி பார்ப்போம். அதன் வழியாக பெற்றுக்கொண்ட அருள் நலன்களுக்காக நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இந்த ஆயரிடம் காணப்படக்கூடிய நல்ல பண்புகள் நம்முடைய வாழ்வாகவும் மாற வேண்டும். நாமும் நம்முடைய சிற்றின்பங்களை தவிர்த்து இறை ஞானத்தோடு இறை வார்த்தைக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்த மனிதர்களாக, கடவுளுக்கு உகந்த மனிதர்களாக ஒவ்வொரு நாளும் நாமும் நம்முடைய வீட்டாரும் மனம் மாற வேண்டும் என்று அதற்காகவும் சிறப்பாக வேண்டுவோம். ஆமென். நாம் அனைவரும் இணைந்து நமது விண்ணப்பங்களை இறை தந்தையிடம் எடுத்துரைப்போம். அருள் வடிவே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியரை நீர் ஆசீர்வதித்து அனைவரும் இறை வார்த்தையின் ஒளியில் தங்களை புதுப்பித்து கொள்ளவும், அதன் வழியாக
தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள இறை மக்களை வழி நடத்திட அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தெய்வமே எம் இறைவா, நாடுகளிடையே அமைதி, சமாதானம், ஒற்றுமை விளங்கிடவும், தீவிரவாதம், வன்முறை ஒழிந்திடவும், நாட்டு தலைவர்கள் மக்களின் தேவைகளை அறிந்து அவற்றை நிறைவேற்றி நல்லாட்சி புரிந்திட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாண்பு மிக்கவரே எம் இறைவா, எம் பாளை மறைமாவட்ட முதல் ஆயர் மேதகு இருதயராஜ் ஆண்டகை அவர்களின் மண் மகிழ பிறந்த 100ஆம் ஆண்டு தொடக்க விழா நாளில் உம் திருப்பாதம் கூடி நன்றி கூறுகின்றோம். எங்கள் ஆயர் பெருந்தகை வாழ்ந்து காட்டிய இறையாட்சியின் விழுமியங்களை தொடர்ந்து நாங்கள் வாழ்ந்திடவும், விண்மகிழ புனிதர்களின் கூட்டத்தில் உம்மை புகழ்ந்திடவும் வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழி நடத்துபவரே எம் இறைவா, எம் பாளை மறை மாவட்டத்தை 53 ஆண்டுகளாக நீர் பாதுகாத்து வழிநடத்திய பேர் இரக்கத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆயர் மேதகு இருதயராஜ் ஆண்டகை அவர்களின் 42 ஆண்டுகள் இறையாட்சி பணியில் உமது கருவியாக பயன்படுத்தி கிருபைக்காகவும் உமது இறை ஞானத்தால் பாளை மறை மாவட்டத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் விசுவாச வாழ்க்கை வளர்ச்சிக்கும் நன்றி கூறும் இந்த வேளையில் தொடர்ந்து இம்மண்ணில் இறை அழைத்தல் பெருகிடவும் வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடம் மௌனமாக மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, இந்த நல்ல நாளை தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம். இந்த நாளில் இந்த ஆலயத்தில் நாங்கள் அனைவரும் இணைந்து ஜெபிக்கின்றோம். இன்று சிறப்பாக எங்கள் மறை மாவட்டத்தினுடைய முதல் ஆயராக இருந்து இந்த மறை மாவட்டத்தை நேரிய சீரிய முறையில் வழிநடத்திய மேதகு ஆயர் இருதயராஜ் அவர்களுடைய 100வது பிறப்பு ஆண்டை நினைவை இன்று நாங்கள் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 100 ஆண்டுகளாக இந்த மறை மாவட்டத்திற்காக அவர் ஒவ்வொரு நாளும் உழைத்து கொண்டிருக்கிறார். விண்ணகத்திலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகிறார் என்ற நம்பிக்கையை நீர் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர். அவருடைய எளிமையான வாழ்வு, தூய்மையான அர்ப்பண வாழ்வு எங்கள் ஒவ்வொருவருக்குமே முன்மாதிரியாக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை நெறியை பின்பற்றி நாங்களும் நடந்து அவருக்கு உகந்த மனிதர்களாக வாழக்கூடிய அருளையும் ஆற்றலையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். வலியை அல்ல இரக்கம் ஒன்றே இன்றும் விரும்புகின்றார். பொன்னை அல்ல பொருளை அல்ல என்னையே கேட்கின்றார். தாழ்ந்த மனமும் உடைந்த உள்ளமும் உமக்கு தருகின்றேன். தாழ்ந்த மனமும் உடைந்த உள்ளமும் உமக்கு தருகின்றேன். உமக்கு ஏற்றிடுவார், வலியை மாற்றிடுவார். வலியை அல்ல இரக்கம் ஒன்றே என்றும் விரும்புகின்றாய். பொன்னை அல்ல பொருளை அல்ல என்னையே கேட்கின்றார். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் அப்பத்தை தந்த
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலே பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உமது நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வான தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தரளோடும் நாங்களும் இணைந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி வாழ்த்துவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வரும் இரவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட எங்கள் பாளை மறைமாவட்ட முதல் ஆயர் மேதகு இருதயராஜ் ஆண்டகை அவர்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த அவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைந்து போற்றும் புனித கமிலஸ், எங்கள் பாதுகாவலர் புனித சவேரியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நீதானே இறைவா நிலையான சொந்தம், உனையன்றி உலகில் எனக்கேது பந்தம். நீதானே இறைவா நிலையான சொந்தம், உனையன்றி உலகில் எனக்கேது பந்தம். உன்னருள் ஒன்றே எனக்கு தஞ்சம், உன்னை என்றும் பிரியாது ஏழையின் நெஞ்சம். உன்னை என்றும் பிரியாது ஏழையின் நெஞ்சம். நீ சொந்தம்
எனக்கீது பந்தம். கொடியோடு இணைந்துள்ள கிளை போலவே உன்னோடு ஒன்றாகும் அருள் வேண்டுமே. கொடியோடு இணைந்துள்ள கிளை போலவே உன்னோடு ஒன்றாகும் அருள் வேண்டுமே. கனி தந்து என் வாழ்வு செழிப்பாகவே, கனி தந்து என் வாழ்வு செழிப்பாகவே. வருவாயே தலைவாயின் உயிர் மூச்சிலே, வருவாயே தலைவாயின் உயிர் மூச்சிலே. நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். நிலை வாழ்வு தருகின்ற வார்த்தைகளோ இறைமைந்தன் உன்னிடமே இருக்கின்றன. நிலை வாழ்வு தருகின்ற வார்த்தைகளோ இறைமைந்தன் உன்னிடமே இருக்கின்றன. நான் எங்கு போவது உன்னை பிரிந்து, நான் எங்கு போவது உன்னை பிரிந்து. வாழ்வெல்லாம் வருவேன் உன்னை தொடர்ந்து, வாழ்வெல்லாம் வருவேன் உன்னை தொடர்ந்து. நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். நீர்தானே இறைவா நிலையான சொந்தம், உன்னையன்றி உலகில் எனக்கேது பந்தம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய மேனாள் ஆயர் இருதயராஜ் அவர்களுடைய 100வது ஆண்டு பிறந்த நாளினுடைய தொடக்க நாளாக இந்த திருப்பலி நிறைவேற்றி நாம் ஜெபித்திருக்கிறோம். அவருடைய தியாகமிக்க பணிகளுக்காக நன்றி கூறியிருக்கிறோம். நம்முடைய மறைமாவட்டத்திற்காக அவர் செய்திருக்கக்கூடிய அன்பு பணிகளை நாம் நினைவு கூறுகிறோம். இன்னும் அவருடைய நினைவை நாம் கொண்டாடும் விதமாக பல்வேறு நிலைகளிலே ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அவர் விண்ணகத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசுகிறார் என்கிற நம்பிக்கையும் நமக்கு நிறைவாக இருக்கிறது. நம்முடைய பேராலயத்தில் அவருடைய கல்லறை இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். இந்த பேராலயம் புதுப்பிக்கப்படுகிற போது, புதிதாக கட்டப்படுகிற போது இந்த கல்லறை மீண்டும் அதே இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதே புனிதத்தோடு
அது இருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம். இன்னும் அவருடைய ஆன்மா இங்கேயே நமது மத்தியிலே உலவி கொண்டிருக்கிறது என்கிற நம்பிக்கையும் நமக்கு அதிகமாக இருக்கிறது. பலர் இந்த கல்லறைக்கு முன்பாக வந்து செபிக்கிற போது அருளையும் ஆசீர்வாதங்களையும் பெறுவதை சாட்சியமாக சொல்லி வருகிறார்கள். ஆகவே இதை இன்னும் அதிகமாக அழகுபடுத்தும் விதமாக, புனிதமிக்கதாக மாற்றும் விதமாக இந்த கல்லறையை சுற்றிலும் ஒரு சிறிய பாதுகாப்போடு கூடிய ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் அதை உரிய மரியாதையுடனும் வணக்கத்துடனும் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அது செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணாடி மேலே போடப்பட்டு சுற்றிலும் தேக்கு மரத்தாலான இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதனை நமக்கு செய்து கொடுத்திருக்கக்கூடியவர்கள் செயின்ட் மைக்கேல்ஸ் குரூப்ஸ் ராஜேஷ் அவர்கள். நம்முடைய ஆயருடைய நினைவை போற்றுகிற விதத்தில் இதை செய்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு, அவருடைய குடும்பத்தாருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் ஜெபங்களையும் கரம் தட்டி அன்போடு உரித்தாக்கிக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் இந்த திருப்பலிக்கு வருகை தந்து நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்முடைய மேனாள் ஆயர் ஜூட் பால்ராஜ் அவர்கள். எப்போதுமே நம்முடைய மறைமாவட்ட நிகழ்வுகளில் தொடர்ந்து எல்லா நிலைகளிலும் நமக்காக ஜெபித்து இறைவனுடைய அருளையும் ஆசிரியரையும் பெற்றுத்தரக்கூடியவர்கள். ஆயர் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு தெரியப்படுத்திக் கொள்வோம். இந்த நாளில் மிக எளிமையாக, அமைதியாக எப்போதுமே இருக்கக்கூடிய நம்முடைய மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் தந்தை மோட்சராஜன் தந்தையவர்கள் இந்த நாளில் இந்த திருப்பலிக்கு நீங்கள் தலைமையேற்று வர வேண்டும், திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டபோது மனம் உவர்ந்து இங்கே வருகை தந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்திருக்கிறார்கள். பேரருள் தந்தை மோட்சராஜன் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்வோம். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து கூறி ஆயிரவர்களுடைய பணிகளையும் நினைவு கோரி நமக்காக மறைவுரை ஆற்றியிருக்கக்கூடியவர்கள் நம்முடைய மறைமாவட்ட பொருளாளர் அருள் தந்தை தீபக் அவர்கள். தந்தையவர்கள் எப்போதுமே எதை செய்தாலும் நேர்த்தியாக சரியாக செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு செய்யக்கூடியவர்கள். இந்த நாளில் நம்மோடு இருப்பது, நமக்காக ஜெபித்திருப்பது, இறை வார்த்தை பகிர்ந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. தந்தையவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நம்மோடு கூட இணைந்து இந்த பலியிலே பங்கேற்றுக்கக்கூடியவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய மூத்த குரு, இந்த பேராலயத்தினுடைய முன்னாள் பங்கு தந்தை அருள் தந்தை லூர்துராஜ் அவர்கள் இந்த நாளில் நம்மளோடு இணைந்து ஜெபித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்வோம். இந்த நாளில் நமது மத்தியிலே வருகை தந்து நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்முடைய மறைமாவட்ட ஜூபிலி மெய்ப்பு பணி நிலைய இயக்குனரும் அன்பிய பணிக்குழுவினுடைய செயலருமாக இருந்து நம்முடைய பங்கிலும் பல நிகழ்வுகளில் எப்போதும் முன்னின்று பங்கேற்று சிறப்பு செய்கிற அருட்தந்தை பீட்டர் அவர்கள். தந்தையவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களை, இது ஒரு சிறிய தொடக்கம்தான். இந்த தொடக்கம் நாம் ஆயிரவர்களை நினைவு கூறுகிற போது நமக்கான ஆசீர்வாதமாக மாறும். ஆகவே கலந்து கொண்டிருக்கக்கூடிய இறை மக்களை நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது இந்த திருப்பலி முடிந்தவுடனே ஆயிரவர்களுடைய கல்லறைக்கு அருகிலே நாம் சென்று மாலை அணிவித்து ஒரு சிறிய மரியாதை செய்யவிருக்கிறோம். ஆகவே இறைமக்கள் திருப்பலி முடிந்தவுடனே கல்லறைக்கு அருகிலே கூடும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நமது பங்கு தந்தை அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நமது முதல் ஆயர் மேதகு இருதயராஜ் ஆண்டகை அவர்களுடைய 100வது பிறந்த நாளை நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நாளில் கல்லறையை நமக்காக புதுப்பித்து அதே போல ஆயர் அவர்களுடைய திருவுருவப்படம் திறப்பதற்கும் நமது பங்கு தந்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனவே இந்த நாளில் எல்லா விதமான உதவிகளையும் செய்து இந்த திருப்பலி நிறைவேற்றுவதற்கு நமக்கு வாய்ப்பளித்த பேராலய பங்கு தந்தை அருட்தந்தை அந்தோணி வியாகப்பன் அவர்களுக்கு அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரை, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மேல் கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசியை வழங்கி மீட்பின் ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக. ஆமென். நம்பிக்கை போதனையால் அவர் என்றும் உங்களுக்கு ஊட்டமளித்து புனித செயல் புரிவதில் நீங்கள் நிலைத்திருக்க செய்வாராக. ஆமென். அமைதி, அன்பு ஆகியவற்றின் வழியை அவர் உங்களுக்கு காட்டி தம்மை நோக்கி நீங்கள் வர செய்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. கிறிஸ்துவின் அருள் அன்பிலும் பிரமாணிக்கத்திலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவசனம் 13. விண்ணகத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன். இது முதல் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இறப்போர் பேறு பெற்றோர் என எழுது என்று அது ஒலித்தது. அதற்கு தூய ஆவியார், ஆம், அவர்கள் தங்கள் உழைப்பிலிருந்து ஓய்வு பெறுவார்கள், ஏனெனில் அவர்களின் செயல்கள் அவர்களை பின்தொடரும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம்முடைய வாழ்ந்து நம்மிடமிருந்து இறைவனால் எடுத்துக்கொள்ளப்பட்ட நம்முடைய முதல் ஆயர் இதராஜ் ஆண்டகை அவர்கள் தன்னுடைய வாழ்விலே ஆயர் பணியிலே லட்சியமாக கொண்டிருந்தது நற்செய்தி அறிவிக்க. நற்செய்தி அறிவித்தது மட்டுமல்ல, அவர் நற்செய்தியாக வாழ்ந்தார் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அவருடைய எளிமையான தாழ்மையான உள்ளம் எல்லா துன்பங்களையும் தன்னகத்தை கொண்டு அன்னை மரியாள் அனைத்தையும் உள்ளத்தில் எரித்து சிந்தித்தது போல அவர்கள் சிந்தித்து ஜெபித்து ஒப்பு கொடுத்து தன்னை அர்ப்பணமாக்கியிருக்கிறார்கள். ஆகவே அவர் இறை பிரசன்னத்தில் இருந்து நமக்காக மன்றாட வேண்டும் என்று அவருக்காக இப்பொழுது இயேசுவை நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சேர்ந்து ஜெபிப்போம்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் எங்கள் தந்தையே, தந்தையே, உமது உமது பெயர் பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். இறைவா, இரக்கம் காட்டுவதும் மன்னிப்பளிப்பதும் உமது இயல்பு. ஆகையால் திருவுடலுக்கு வந்துள்ள எங்கள் முதல் அன்பு ஆகிய இதராஜ் ஆண்டையின் ஆன்மா மீது இரக்கம் கொண்டு அவருடைய நண்பர்கள் மற்றும் உற்றார் உறவினர் மறைமாவட்ட மக்கள் யாவரும் உமக்கு செலுத்தும் ஜெபங்களை ஏற்று அவருடைய குற்றங்களையும் அவற்றுக்குரிய தண்டனையும் அளித்து அமைதியையும் முடிவில்லா வாழ்வையும் தந்திடுமாறு ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. உருகாத நெஞ்சமெல்லாம் ஒரு முறமாகும், அருகாமை காண இருள் விலகுதம்மா. உருகாத நெஞ்சமெல்லாம் ஒரு முறமாகும், அருகாமை காண இருள் விலகுதம்மா. உலகங்கள் கூறுகின்ற உன்னன்பு பெருமைகளை, உலகங்கள் கூறுகின்ற உன்னன்பு பெருமைகளை உன் சந்நிதியில் உணர்ந்து கொண்டோம். ஒரு நாளில் ஒரு நாளில் ஒரு நாளில் அம்மா மரியே